කාලයක් තිස්සේ තිබ්බේ. எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே இருந்த அரசியல் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் எதிரான ஒரு நிலை. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. මා දන්නවා කෙනෙකුට ගයක් ලබා දීමට අපි කටයුතු කරන්නම්. ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம். சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். සිංහල ජනතාව කෙරෙහි சிங்கள மக்களை දෙමළ ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். இந்த அழிவுகளின் பின்னால் இருந்தது දේශපාලනය. அரசியல் தான். உறுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டிலே எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். විනෝදයේ තියෙන பொழுதுபோக்கு உடனான සතුට තියෙන சந்தோஷமான ජීවිතයක් අපිට අවශ්‍යයි. வாழ்க்கை. யாழ் மாவட்டத்திலே சிறப்பான ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம். ඒ අවස්ථාව අපි ඇති කරන්න ඕන. அந்த சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகள் ஊடாக අධිකරණයට ගිහින් නඩුවක් දැම්මා. நீதிமன்றத்திலே வழக்கு அல்லது அதுக்கு சார்பான ஒரு இடத்தில் கிட்ட දුරස්ත ක්‍රීඩාංගනේ වැඩ කටයුතු මේ இந்த பகுதியில் இருக்கின்ற விமான நிலையத்தை குறைபாடுகளை மிக விரைவிலே நாங்கள் காங்கேசன் துறைமுகத்தை நாங்கள் இந்திய அரசாங்கம் ඒ වෙනුවෙන් ඩොලර් මිලියන 60ක ආධාරයක් ලබා දෙන්න එකඟ වී තිබෙනවා. அதற்காக 60 மில்லியன் அதிதிகள் அதே போன்று அனைவருக்குமே வணக்கம் என்று கூறிக்கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றார். අද අපි ආරම්භ සහගත දෙයක් නොවේ. நீண்ட காலமாக அந்த ஒரு வீடு இல்லாமல் தனக்கே ஒரு உரிய இடம் ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வது இலகுவான காரியம் அல்ல. එනිසා අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන් වී සිටින සීළු ජනතාවගේ නිවාස ප්‍රශ්නය අපි විසඳනවා. ஆகவே எமது எதிர்பார்ப்பு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. මම දන්නවා මේ ප්‍රදේශවල ඉන්න ජනතාව විශාල බලාපොරොත්තුවකින් සහ අපේක්ෂාවකින් අපේ ආණ්ඩුව හදන්න දායකත්වය සැපෙව්වා. எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள். සැලකිය යුතු ප්‍රමාණයකට සාමාන්‍යයෙන් තිබුණ මේ පළාත්වල තියෙන ආණ්ඩුවත් එක්ක විරුද්ධ තියෙන ආණ්ඩුවත් එක්ක එකඟ නොවන මතවාදයක් තමයි දීර්ඝ කාලයක් තිස්සේ තිබ්බේ. எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே இருந்த அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அரசியல் தான் இந்த பகுதியிலே கணிசமான அளவு காணப்பட்டது. මොකද ඒක වැරදි නෑ. அது தவறில்லை. ආණ්ඩුව ජාතිවාදයේ පෝෂණය කරනවා නම් அரசாங்கம் இனவாதத்தை போஷிப்பது, ආණ්ඩුව ජනතාවගේ දේපොළ හොරකම් කරනවා නම් அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால், ආණ්ඩුව පොදු ජනතාව ගැන කල්පනා කරන්නේ නැත්නම් அரசாங்கம் பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால், ආණ්ඩුව ඒ අය ගැන විතරක් නම් කල්පනා කරන්නේ அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பதானால் ජනතාව සහ ආණ්ඩුව ඈත්වීම වළක්වන්න බෑ. அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது. ඇයි ඒවා ජනතාවට විරුද්ධ ආණ්ඩු? ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாகத்தான் காணப்பட்டன. ගැටුම් හදන ආණ්ඩු. முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள். තමන් සහ තමන්ගේ පවුල වෙනුවෙන් විතරක් හදා ගන්න ආණ්ඩු. தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් ඇදලා තිබෙනවා මේ රටේ පොදු ජනතාවගේ ආණ්ඩුව. ஆகவே இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. මා දන්නවා මැතිවරණයන්හිදී ජනතාව තුළ විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව තුළ අපි පිළිබඳ යම් කුකුසක් දෙගිඩියාවක් සැකයක් තියෙන්නේ නැති. விசேடமாக கடந்த காலங்களிலே அரசியல் எடுத்துக்கொண்டால் இங்கு வாழும் மக்கள் மத்தியிலே எமது கட்சி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் காணப்பட்டிருக்கின்றன. අපි බලයට ගේන ඡන්දෙ දුන්නත් යම් සැකයෙන් යුතුව ඡන්දෙ දෙන්නේ නැති. எம்மை ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு வாக்களித்தாலும் ஒரு சந்தேகத்தில் வாக்களித்திருப்பீர்கள். දැන් අපේ ආණ්ඩුව අදලා අවුරුද්දකට ටිකක් වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. இன்று அரசாங்கத்தை அமைத்து ஒரு வருடத்திற்கு சற்று அதிகமாக இருக்கின்றது. තවත් සැකයක් තියෙනවද? இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? අද පළමු වතාවට යාපනයේ ඔබ විශ්වාස කරන ආණ්ඩුවක් රටේ හැදිලා තියෙනවා. இன்று முதற் தடவையாக அந்த அரசாங்கங்களை நம்பும் வடமாகாண மக்களின் அந்த நம்பிக்கையுடனான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. විශ්වාස කරනව නේද? நம்புகிறீர்கள் தானே? විශ්වාස කරනවනේ.
நம்புகிறீர்களா? ඔව් අපි එකක් ඔබට කියන්නම්. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். පළමු කොටම අපි පහළ අමාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවගේ ජීවිතය අපි සුවපත් කරන්න ඕන. முதலாவதாக நாங்கள் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கும் வறுமைக்குட்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்த ඒ வேண்டும். නිසා ආණ්ඩුවක් ලෙස කළ හැකි හැමදේම අපි කරනවා. ஆகவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய அனைத்தையுமே அவர்களுக்காக செய்வோம். ගෙයක් නැති කෙනෙකුට ගෙයක් ලබා දීමට අපි කටයුතු කරන්නම්. ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம். දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් දෙන්න ඕන. ඒ සඳහා වැඩිම මුදල් ප්‍රමාණයක් මේ සැරේ අපි අයවැයලකින් වෙන් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வி உரிமையை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கக்கூடிய அதிகூடிய நிதியை கல்விக்காக நாங்கள் இந்த முறை ஒதுக்கி இருக்கின்றோம். හොඳ ආදායම් මාර්ගයක් හදන්න ඕන. சிறந்த ஒரு வருமான வழியை நாங்கள் ஏற்படுத்தணும். විශේෂයෙන් ගත්තොත් කෘෂි කර්මාන්තය, விசேடமாக விவசாயத்துறை, පොල් කර්මාන්තය, தென்னை பயிர்ச்செய்கை, දීවර කර්මාන්තය, கடற்தொழில் துறை, සහ කුඩා කුඩා සුළු කර්මාන්ත சிறு சிறு கைத்தொழில்களை මේ ප්‍රදේශවල ජනතාවගේ ප්‍රධාන ජීවනෝපාය බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த பகுதியிலே வாழும் மக்களுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கின்றன. අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව හැම කර්මාන්තයකටම සහාය දීලා எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அந்த அனைத்து துறைகளுக்கும் உதவிகள் ජනතාවගේ வழங்கி ජීවිතේ මේට වඩා උසස් කරන්න. உங்களுடைய வாழ்க்கை இதை விட ஒரு மேல் மட்டத்துக்கு எடுப்பதாகும். ඒ වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. அவற்றுக்காக வேலை செய்யும் அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපිට අවශ්‍යයි. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவை දීර්ඝ කාලයක්. நீண்ட நாட்களாக මගේ ජීවිතයෙන් වැඩි කාලයක් ගත්තොත් எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் යුද්ධයක් යටතේ අපි ජීවත් වුණා. ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம். ගැටුම් ඇතුව ජීවත් වුණා. முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம். සැකෙන් ජීවත් වුණා. சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம். වෛර කරමින් ජීවත් වුණා. வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம். එහෙම තිබුණානේ. அப்படி இருந்ததுதானே දෙමළ ජනතාව කෙරෙහි தமிழ் மக்கள் மீது සිංහල ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். සිංහල ජනතාව කෙරෙහි சிங்கள மக்களை දෙමළ ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். දීර්ඝ කාලයක් ගැටුමක් තිබුණා. நீண்ட நாட்களான முரண்பாடு ඒ இருந்தது. ගැටුමෙන් අපි කාටවත් ප්‍රතිඵල ලැබුණේ නැහැ. அந்த முரண்பாட்டில் நாங்கள் யாருக்குமே நல்லது கிடைக்கவில்லை. මොනවද ඒ ගැටුමෙන් අපිට ඉතුරුනේ? அந்த முருகல் நிலையிலே, அந்த யுத்தத்திலே எங்களுக்கு என்ன மிஞ்சியது? නිවාස හිමුණු පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பங்கள், අම්මා තාත්තා හිමුණු දරුවන්, பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், ආර්ථිකයෙන් මුළුමනින්ම කඩාවැටිලා, பொருளாதாரம் முற்றாகவே சரிவடைந்து, ඥාතීන් මිතුරන් අහිමි වෙලා, உற்றார் உறவினர்களை இழந்த, උතුරේ දකුණේ දෙකේම வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு මේ பகுதிகளிலும் ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වුණා. இந்த யுத்தத்தில் அல்லது இந்த பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் ඒ மிஞ்சினார்கள். මුළු විනාශයේ පිටිපස්සෙම තිබුණේ அந்த அழிவுகளின் பின்னால் இருந்தது දේශපාලනය. அரசியல் தான் இருந்தது. බලය ලබා ගැනීම. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை. බලය ලබා ගැනීම වෙනුවෙන් සිංහල ජනතාව උසිගන්නනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிங்கள மக்களை உசிப்பேத்தினார்கள். බලය ලබා ගැනීම වෙනුවෙන් දෙමළ ජනතාව උසිගන්නනවා. பதவிக்காக தமிழ் மக்களை உசுப்பேத்தினார்கள். මේම ජාතිවාදී දේශපාලනයක් තිබුණා. இவ்வாறு இனவாத அரசியல் தான் காணப்பட்டது. අදත් තනින් තන இன்றும் சில இடங்களிலே එක්ක පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන, ஒரு தொல்பொருள் அந்த நிலையத்தை மையமாக வைத்து, එක්ක ආගමික ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන அல்லது ஒரு மதஸ்தானத்தை மையமாக வைத்து මේ ජාතිවාදී ගැටුමස් අවුලන්න උත්සාහ කරනවා. இந்த இனவாத முருகல் நிலையை ஏற்படுத்த மீண்டும் முயற்சிக்கிறார்கள். මම ඔබලට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டிலே උතුරේද வடக்கிலோ, දකුණේද தெற்கிலோ, නැගෙනහිරද கிழக்கிலோ, කවර ප්‍රදේශකවත් எந்த ஒரு பகுதியிலுமே සිංහල වේවා சிங்களமாக இருக்கட்டும், වේවා, தமிழாக இருக்கட்டும், මුස්ලිම් වේවා முஸ்லிமாக இருக்கட்டும், කිසිදු ජාතිවාදයකට අපි ඉඩ නොදෙන බව මම සාතික කරනවා. எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகின்றோம். අපිට අවශ්‍ය මොන වගේ රටක්ද? எங்களுக்கு எவ்வாறான ஒரு நாடு தேவை? අපි සහෝදරත්වයෙන් நாங்கள் அனைவருமே සමගිය சகோதரர்களாக ජීවත් වෙන රටක් අපිට අවශ්‍යයි. அமைதியாக ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு தேவை. ඒ වගේම அதே போன்று හොඳ ආර්ථික ජීවිතයක් තියෙන, சிறப்பான ஒரு பொருளாதார வாழ்க்கை විනෝදයේ உடைய, තියෙන, විනෝදයේ තියෙන, பொழுதுபோக்கு உடனான සතුට තියෙන சந்தோஷமான ජීවිතයක් අපිට අවශ්‍යයි. வாழ்க்கை எங்களுக்கு தேவை. අපේ යාපනයේ තාමත් විශාල ක්‍රීඩාංගණයක් සැලසුම් කරලා තිබෙනවා සකස් කරන්න. இந்த யாழ் மாவட்டத்திலே சிறப்பான ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு ඒකට நாங்கள் යම් ඉඩම් ප්‍රශ්නයක් திட்டமிட்டிருக்கிறோம். මතුවලා තිබෙනවා. அதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். මම ඊයේ දිසාපතිතුමත් එක්ක කතා කරා කොහොමද நேற்று ඉස්සරහට කියලා. அரசாங்க அதிபருடன் கதைத்தோம் இது தொடர்பாக. ඒ වැඩ කටයුතු මේ අවුරුද්ද ඇතුළත ඉතා වේගෙන් අපි අවසන් කරනවා. அந்த திட்டம் இந்த வருடத்திலே மிக வேகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். දරුවන්ට සෙල්ලම් කරන්න, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக, දරුවන්ට
තමන්ගේ සතුට විනෝදේ එකතු කරගන්න பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம். ඒ අවස්ථා අපි ඇති කරන්න ඕන. அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்த අපි வேண்டும். ගෘහස්ත ක්‍රීඩාංගණයක් හදන්න යාපනයේ දිස්ත්‍රික්කයේ යාපනයේ නගරේ සැලසුම් කරා. நாங்கள் உள்ளக விளையாட்டரங்கம் அமைப்பதற்காக யாழ் நகரிலே திட்டமிட்டோம். නමුත් දේශපාලකයන් විසින්ම ஆனால் அரசியல்வாதிகள் ஊடாக අධිකරණයට ගිහින් නඩුවක් දැම්මා. நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. දන්නව නේද? தெரியுமா உங்களுக்கு? තමුන්නාන්සලාට ඕන මොකද්ද? உங்களுக்கு தேவை என்ன? ඒ ගෘහස්ත ක්‍රීඩාංගණය අවශ්‍යද නැද්ද? அந்த உள்ளக விளையாட்டரங்கம் உங்களுக்கு தேவையா இல்லையா? යාපනයේ දරුවන්ට අවශ්‍යයි. யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையா? හැබැයි දේශපාලක නඩු දානවා. ஆனால் அரசியல்வாதிகள் வழக்கு தொடர்கிறார்கள். ඒ කියන්නේ මොකද්ද? அதாவது ඒගොල්ලෝ ජනතාවට විරුද්ධ දේශපාලනයක්. அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு අපිට செல்கிறார்கள். ඉක්මනින් ඒ නඩුව අවසන් කරලා நாங்கள் மிக விரைவாக அந்த எத்தனை வழக்கை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். එතනම හෝ அந்த இடத்தில் ඒ ආසන්න තැනක அல்லது அதுக்கு சார்பான ஒரு இடத்தில் கிட்ட මේ இடத்தில் ගෘහස්ත ක්‍රීඩාංගණේ වැඩ කටයුතු මේ අවුරුද්දේ අවසන් කිරීමට අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அந்த உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு நாங்கள் இந்த வருடத்திலே திட்டமிடுவோம். ඒ වගේම අපි සංචාර කර්මාන්තය அதே போன்று சுற்றுலாத்துறை අද எடுத்துக்கொண்டால் ලංකාවේ ආර්ථික විශාල පින්මක් මේ සංචාර කර්මාන්තයෙන් ගෙනත් දෙනවා. நமது நாட்டிற்கு பெரியதொரு பங்களிப்பு இந்த சுற்றுலாத்துறையின் ஊடாக வழங்கப்படுகின்றது. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ඉතාමත් මනරම් වෙරළ තීරකින් யாழ் மாவட்டத்திலே சிறப்பான கரையோரங்கள் විශාල ආකර්ෂණීය ප්‍රදේශ වලින් පිරීලා තිබෙනවා. மிகவும் சிறப்பான மக்களை கவரக்கூடிய இடங்கள் හැබැයි තාමත් ශක්තිමත් සංචාර කර්මාන්තයක් නැහැ. இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சுற்றுலாத்துறை ஒன்று எமது பகுதியிலே අපි இல்லை. සැලසුම් කරන පලාලි ගුවන්තොටුපළේ තියෙන අඩුපාඩුකම් මග ඇරවලා තවත් එක ප්‍රතිසංවිධානය කරන්න. நாங்கள் திட்டமிடுகின்றோம் இந்த பகுதியிலே இருக்கின்ற விமான நிலையத்தை குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதை பூரணப்படுத்துவதற்கு. ඉතා ඉක්මනින්ම කංකසන්තුරේ වරායේ වැඩ කටයුතු අපි ආරම්භ කරනවා. மிக வேகமாக விரைவிலே நாங்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தை நாங்கள் புனரமைப்புகளை செய்வோம். ඉන්දියානු රජය இந்திய அரசாங்கம் ඒ වෙනුවෙන් ඩොලර් මිලියන 60ක ආධාරයක් ලබා දෙන්න එකඟ වී තිබෙනවා. அதற்காக 60 மில்லியன் டாலர் உதவிகளை செய்திருக்கிறார்கள் இந்தியா. අපිට අවශ්‍ය ඉතා දියුණු සංචාර කර්මාන්තයක් යාපන දිස්ත්‍රික්කයේ ආරම්භ කරන්න. எமது தேவை மிகவும் சிறப்பான ஒரு சுற்றுலாத்துறை ஒன்று இந்த வடமாகாணத்திலே அமைக்க ඒ வேண்டும். සඳහා සැලසුම් අපි සකස් කරලා තිබෙනවා. அதற்காக ஒரு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். දරුවන්ට හොඳ රස්සා අවශ්‍යයි. பிள்ளைகளுக்காக உங்களது பிள்ளைகளுக்காக சிறப்பான தொழில் வாய்ப்புகள் හොඳ தேவை. ආර්ථිකයක් අවශ්‍යයි. நல்ல ஒரு பொருளாதாரம் தேவை. ඒ ආර්ථික අවස්ථා හදලා දෙනක ආණ්ඩුවක් හැටියට අපේ වගකීම. அந்த பொருளாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக நாங்கள் இருப்போம். අපේ වගකීම ඉටු කිරීම සඳහා කටයුතු කරනවා. நாங்கள் அந்த பொறுப்பை ஆற்றுவதற்காக செயல்படுவோம். මා හිතනවා මේ ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර சகோதරියන් நான் நினைக்கின்றேன் இங்கு வந்திருக்கும் தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் තමන්ගේ ජීවිත කාලේ පළමු අවස්ථාව වෙන්නේ නැති தமது வாழ்க்கையிலே முதற் தடவையாக இருக்கும் අමාත්‍යවරු அமைச்சர்கள், ජනාධිපතිවරු ஜனாதிபதிகள், අමාත්‍යංශ ලේකම්වරු அமைச்சின் செயலாளர்கள் සහභාගී වෙන රැස්වීමකට ඇවිල්ලා තියෙනවා. கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முதற் தடவையாக இருக்கும் உங்களுக்கு. එහෙම නේද? அப்படித்தானே අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை මේ බිඳුණු හදවත් අපි යා කරන්න ඕන. இந்த சிதறிக்கப்பட்ட மனங்களை உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். සැකේ අවිශ්වාස තුරන් කරන්න ඕන. சந்தேகத்தை இல்லாதொழிக்க வேண்டும். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව ගැටුම් ඇති කරගත්තා. எமது பரம்பரை முருகல் நிலை ஏற்படுத்திக் අපේ கொண்டார்கள். දරුවන්ගේ පරම්පරාවට எமது பிள்ளைகளின் பரம்பரை ගැටුම් ඇති වෙන රටක්, முருகல் இல்லாத ஒரு முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாடு, නොවන රටක්, யுத்தம் இல்லாத ஒரு நாடு, සමගියෙන් ජීවත් වෙන රටක් අපි හදන්න ඕන. ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை அமைக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙන්න ඕන. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர මා வேண்டும். විශ්වාස කරන මේ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් நாங்கள் நம்புகின்றோம் இந்த தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் அனைவரும் නිර්භීත පියවරක් ගත්තා. ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தீர்கள். දැකලා නැති අපිව, எம்மை பார்க்காத எம்மை අහලා නැති අපිව தெரியாத எம்மை நம்பி විශ්වාස කරලා අපිට එකතු වෙලා ඉන්නවා. நம்பிக்கையுடன் நம்முடன் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். අපි ආණ්ඩුව හදාගන්න මැදිහත් වෙලා තිබෙනවා. நாங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். එහෙනම් අනෙක් පස්සෙන් අපිට තියෙන බැඳීම මොකද්ද? மறுபுறத்திலே எமக்குள்ள உடன்பாடு என்ன? ඔයගොල්ලෝ අපි කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. நீங்கள் எம்மை பற்றி நம்பி இருக்கிறீர்கள். මොකද අපිට තියෙන බැඳීම? என்ன எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு? ඔබ අප කරේ තබන විශ්වාසය நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை කිසිසේත්ම පළුදු වෙන්නේ නැතුව ஒருபோதும் பழுதடையாமல் சிதறடிக்காமல் තව තවත් විශ්වාසය, இன்னும் இன்னும் நம்பக்கூடிய வகையிலே அன்பு, ලිංගතුකම ஆதரவு, වර්ධනය වෙන ආණ්ඩුවක්, வலுவூட்டும் அரசாங்கமாக වර්ධනය වෙන නායකයින් மேம்படுத்துவதற்கான தலைவர்களாக තමුන්නාන්සලා අපිව අත්හැරලා යන්නේ නැහැ වගේම நீங்கள் எம்மை விட்டு விலக மாட்டீர்கள் என்ற அதே நேரம் අපිත් තමුන්නාන්සලා අත්හැරලා යන්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களையும் கைவிட மாட்டோம் என்று கூற விரும்புகின்றோம். අපි එකතු වෙලා මේ රට හදමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ඒ වෙනුවෙන් සියලු கட்டியெழுப்புவோம். දෙනා அதற்காக உங்கள் அனைவருக்கும் සහෝදරත්වයෙන්
ஒற்றுமையாக අරමුණක් සහිතව ஒரு குறிக்கோளுக்காக එකතුව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් මා අතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නන්දි. ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக அனைவரும் தயவு செய்து அமர்ந்திருங்கள். அத்தனை அதிதிகளுடைய கரங்களினாலும் உங்களுக்கான முழுமையான காசோலைகளும் உங்களுடைய கரங்களிலே வழங்கி கௌரவிக்கப்படும் என்பதை நாங்கள் அன்பாக அறிவித்திருக்கின்றோம். பொதுமக்கள் அனைவரும் தயவு செய்து பொறுமையாக அமர்ந்திருங்கள். அம்மா அவர் பின்னுக்கு தான் தொடர்ச்சியாக காசோலைகளை வழங்கி கௌரவிக்குமாறு வைத்தியர் எச்.என். சுனில் ரணசிங்க media. Mereka buat media. Housing minister aku point nama. ನಾನು ಒಳ್ಳಿಲ್ಲ வா வா நீ வா அவருக்கு பணம் கொடுக்க வந்துட்டு நீ வண்டி என்ன நின்றுட்டு பட்டாடி நடுவுடைய பட்டாளத்துக்கு இன்னைக்கு வித்து கூட நேசி என்ன நல்ல எல்லாம் இப்படித்தான் குதிக்கிறான் எல்லாம் கரைஞ்சல் குளம்